நீங்க இந்த மண்ணில் தானே பிறந்தீங்க. நீங்க ஒரு இந்தியன் தானே. இந்திய ரத்தம் தானே உங்க உடம்புல ஓடுது. உயிர் கொடுத்தது இந்த மண்ணு. சோறு கொடுத்து படிக்க வச்சு பதவி கொடுத்தது இந்த மண்ணு. இந்த மண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்களா? நம்ம நாடு அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்திக்கு ஒரு இந்தியன் நீங்க தொட போலாமா? உங்களுக்கு கிடைக்கிற சில கோடிக்காக 110 கோடி இந்தியர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா சார்? இந்தியா நம்ம நாடு இல்ல, நம்ம தாய். நம்மள சுமக்கிற தாய், நம்மள வளர்க்கிற தாய். தாய்க்கு செய்யற துரோகம் தாயை கற்பழிக்கிறதுக்கு சமம். செந்தமிழரசி, இந்த ஆள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவரை கூட்டிட்டு போங்க. இவருக்கு மேல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. எந்த தலையிட பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போங்க. எஸ் சார். என்ன சார், ஒரு பெரிய அதிகாரி அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க, நீங்களே அரெஸ்ட் ஆகி வந்திருக்கீங்க. மேடம், எதுக்காக டிஜிபி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? சில தேச விரோதிகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நல்ல தம்பிக்கும் அந்த அதிகாரிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னது இவரை தானே மேடம்? எஸ், அந்த நேர்மையான அதிகாரி இவர் தான். இந்த புண்ணியவான் நம்ம நாட்டுக்கு எதிராக சதி பண்றவங்க கிட்ட சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களே மேடம். நல்லவங்கன்னு நம்பி தான் பதவி கொடுக்கறாங்க. அந்த நம்பிக்கை இவர் காப்பாற்றணும் இல்ல சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி ஜனங்க கேவலமா பேசுவாங்களா மேடம்? நோ, சில பேர் பேசலாம், சில பேர் பேசுறதுக்காக தூண்டி விடலாம். ஆனா போலீஸ் எப்பவுமே மக்களை பாதுகாக்கிற கேடயமா தான் இருப்பாங்க. நம்ம குடும்பத்திலேயே 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 4 பேரையும் சரியா கவனிச்சுக்க முடியல, ஒழுங்கா வளர்க்க முடியல. எவ்வளவுதான் கவனிச்சுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு புள்ள கெட்டு போக தான் செய்யுது, தப்பு பண்ணதான் செய்யுது. அப்படி இருக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவரை மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க ஏற்படுத்துற கலங்கத்தை துடைக்கிறதுக்காக எத்தனையோ நல்ல அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க, இருப்பாங்க.